Hello Fortunes, இது என்னோட 7th month bangle ceremony video and I'm so happy to share this video ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி and I'm so happy ஏன்னா இந்த மூமெண்ட்லாம் ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. ஆக்சுவலாக இது வந்து பேபி ஷவர் இல்லை, பேங்கிள் செரிமனி தான். அதனால் நமக்கு வந்து நலங்கு அந்த மாதிரி எந்த ஃபார்மாலிட்டிஸும் இருக்காது. வளையல் மட்டும் போட்டுட்டு பிளஸ்ஸிங் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இது வந்து அம்மா வீட்டிலேயே பண்ணாங்க. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய ஜடை வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். மேலே இருக்க மல்லிகைப்பூ லேயர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அது வந்து எனக்கு சந்து வந்து கோர்த்து கொடுத்துருந்தாங்க. கீழே இருக்க லேயர் வந்து என் ஃப்ரெண்ட் ரம்யா எனக்காக பண்ணியிருந்தேன் ரோஸ் பெட்டல்ஸில். அண்ட் அந்த முருகர் வச்சது மட்டும் நான் பண்ணேன். மற்றது அந்த ரவுண்டு குட்டி குட்டி எல்லாமே கடையில் சொல்லி தச்சு வாங்கிக்கிட்டோம். முருகர் வச்சிருக்கிறதுனால ஸோ இது வந்து நாங்கள் எந்த விதமான ஜெண்டர் அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் மென்ஷன் பண்ணலை. அண்ட் அந்த பேபி பாய் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் கிடையாது. எனக்கு வந்து முருகர் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு எனக்கு என்னோடய ஜடையில் வந்து முருகர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக நான் வந்து ஒரு முருகர் டால் மட்டும் என்னோடய பெரிய அன்னைக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்தவங்களுக்காக கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து பேக் பண்ணியிருந்தோம். அம்மாவும் நானும் பக்கத்துலேயே இருந்த ஒரு ஸ்டோரில் போய்ட்டு தான் இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே வந்து நாங்கள் 3 பேர் உட்காந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். பாக்ஸில் வந்துட்டு ஒரு சாக்லேட், அதுக்கப்புறம் பேங்கிள் 2 பீஸு, வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு நாங்கள் அந்த பாக்ஸை வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம். வரவங்களுக்கு எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு விஷயமும் பார்த்து பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் நான் என் வெட்டிங்க்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். எல்லா விஷயமே பார்த்து இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சிமிலர். அண்ட் பேங்கிள் எல்லாம் போட்டு முடிச்சதும் என்னோடய பெரிய அண்ணி வந்து எனக்காக சாப்பாடில் கொண்டு வந்து ஊட்டி விட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனே அதுதான். வெறும் நமக்கு பேங்கிள்ஸ் போட்டுவிட்டு சாப்பாடு மட்டும் ஊட்டி விடுவாங்க. அந்த 5 வகையான வெரைட்டி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் புளி சாதம், தென் வெஜிடபிள் பிரியாணி, தேங்காய் சாதம், மாங்காய் சாதம். இது இல்லாமல் வந்துட்டு ஒயிட் ரைஸ், சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், அப்புறம் பொரியல், ஸ்வீட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அண்ட் நிறைய பெரியவங்களோட பிளஸ்ஸிங் வந்து எனக்கும் என் குழந்தைக்கும் கிடைச்சதில் ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா என்னோட பாப்பாவுக்கு ஆக்சுவலாக மினியானுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய இதாக நினைக்கிறது வந்து பெரியவங்களோட பிளஸ்ஸிங் தான். ஸோ அது எங்களுக்கு கிடைச்சதில் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கோம். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் ரம்யா, குட்டி பாப்பா எல்லாருமே ஊட்டி விட்டாங்க. எல்லாருமே ஹாப்பி. இவன் வந்து பெரிய அண்ணோட பொண்ணு. நீங்கள் என்னோடய வீடியோஸில் நிறைய பார்க்கலாம். அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே. அந்த மாதிரி இப்போவே வந்து அவள் வந்து பாப்பாக்கிட்டேயும் ரொம்ப அட்டாச்சாக பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாள். ரொம்ப லவ்விங். இந்த ஏஜுக்கு வந்து அவள் அவ்வளோ லவ்விங்காக இருக்கிறது வந்து எனக்கே பார்க்க க்யூட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப வந்து பொறுமையாக இருப்பாள். ஸோ ஸ்வீட் அவள். எப்போவுமே என் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் நானும் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ யாரையாச்சும் பிடிச்சி சுற்றிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அண்ட் ஹாப்பி. ஸோ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணோம், ஃபோட்டோஷூட்காக போயிட்டோம். பிகாஸ் மார்னிங் அந்த 12 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். 12 மணிக்குள்ளவே ஸ்டார்ட் பண்ணிடணும். முன்னாடியே எமகண்டம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 11:30 அந்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மார்னிங் நான் ஏஞ்சிட்டு எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு இதிலே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் நான் போட்டிருக்க நகை செட் வந்து நான் ஆன்லைன்லேருந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோஷூட்காக போயாச்சு. நான் உங்களுக்கு அந்த நகை செட்டோட லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ரொம்ப நல்லா போச்சு அந்த டேவே. பிகாஸ் நான் பெருசாக வந்து ஃபோட்டோகிராஃபின்னு யாரையும் தனியாக வைக்கல. என்னோடய ஃப்ரெண்டு வந்து குட்டி பொண்ணு இருக்கா சுமோ, அவள் தான் வந்து எங்களோட ஃபோட்டோகிராஃபர். அண்ட் ரம்யா வந்து செகண்ட் ஃபோட்டோகிராஃபர். ஸோ இவங்க 2 பேருமே எனக்கு நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. எல்லா பெரியவங்களோட பிளஸ்ஸிங்கும் வாங்கியாச்சு. எங்கள் குலதெய்வ போய்ட்டு அவங்களோட பிளஸ்ஸிங்கும் வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஈவினிங் ஃபோட்டோஷூட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி சாமியை பார்க்க போயாச்சு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.